ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, அவரோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஷோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. அவருக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, என்னென்னா உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஷோ பண்ணலை அப்படின்னா, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் காமிக்காத அந்த அப்ளிகேஷனை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனல் அமேஸ் அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் செட்டிங் போங்க. இந்த செட்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஷோ பண்ணலையோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ஒரு சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனல் ஷோ பண்ணலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆஃப் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்லேருந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஷோ பண்ணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராத அப்ளிகேஷனை நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் ரெட்மி ஃபோனில் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா மொபைல்லுமே செட்டிங்ஸில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரலையோ அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு சிலருக்கு வேறு சில ப்ராப்ளம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அந்த அப்ளிகேஷனை மொத்தமாக டர்ன் ஆஃப் பண்ண நினைக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரை மொத்தமாக டர்ன் ஆஃப் பண்ண, அதாவது அந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனை மொத்தமாக டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே ஷோ பண்ணாது. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட்லேருந்து அதிகம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வெப்சைட்டோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம தனியாக டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் அமேஸ் அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.